பேசுறவங்களும் சரி கேட்பவர்களும் சரி ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறோம். இது எளிமையான செய்தி அல்ல, தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல. அருமை சகோதரிகளே, உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன், உலக வரலாற்றில் எந்த ஆட்சியும் உழைக்கும் மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தந்ததாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அமைத்து கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதுதான் இந்த 4 ஆண்டினுடைய உச்சபட்ச சாதனை. மத்திய பிரதேசத்துல 1,30,00,000 பேருக்கு 1250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் 1250. சத்தீஸ்கர்ல 80 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்லிங்கம்மா 80 லட்சம் மகளிருக்கு 1000. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1,80,00,000 தாய்மார்களுக்கு 2100 ரூபாய் கொடுக்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2500. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, அண்ணே என்னென்ன டெல்லியில் 2500, அதை தாண்டித்தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருன்னே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது, நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். நான் சொல்லிங்க, இந்த பெரியவர் சொல்றார், மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். அஸ்ஸாம்ல, மத்திய பிரதேஷ்ல, டெல்லியில, மகாராஷ்டிரால, சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்குதுங்க ஐயா. எல்லா இடத்திலும் தாய்மார்களோடு மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2026 தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையை தாய்மார்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவனுக்கு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவானு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. காரணம், உழைக்கும் வர்க்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். நீங்க கிடைக்கல அண்ணே, 2500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவுனே ஆகும். நான் கணக்கு சொல்றேங்கம்மா. அண்ணே 1000 ரூபாய் கொடுக்காமயே அவனுக்கு பணம் இல்லைங்கிறானுங்க, தட்டு தடுமாறுறானுங்க. உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து 2500 தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா, அப்ப மத்த பணம் எல்லாம் சரியா வருமா? ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும், ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும், வளர்ச்சி குறையாம இருக்கணும். எப்படிங்கன்னா கொடுப்பீங்க? அம்மா 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. தமிழக அரசினுடைய மாதாந்திர வருடாந்திர பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 30% கமிஷன் அடிச்சா 90,000 கோடி. அம்மா, இதெல்லாம் கமிஷன் அடிக்க தெரியாத கூட்டம். இந்த பிஜேபியில உங்களுக்கு கமிஷன் என்னன்னே தெரியாது. இவன் கமிஷன் வாங்க போனாங்கன்னா இவன் கமிஷன்காரனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வர்ற கூட்டம் தான் இங்க எல்லாம் பிஜேபியில் இருக்கிறான். நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. நாம கமிஷன் அடிக்காம ஆட்சி நடத்தும் பொழுது நமக்கு எதுக்கு 90,000 கோடி வேணுங்க? அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது. தரமில்லாத சாலைகள், தரமில்லாத மருத்துவமனை, தரமில்லாத எல்லா பொருளையும் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த பாலை எப்ப உழுவும் தெரியாது. அதனால் நாங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காணிக்கையாக உங்களோடு நாங்கள் நிற்போம், உங்களை உயர்த்துவோம். காரணம், உங்களிடம் சேமிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு தாய்மார் கையில சேமிப்பு இருந்ததுன்னா அது நாட்டிற்கு நீங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்க போறீங்க. நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் திரும்ப அந்த பொருள் உங்க கைக்கு வரும் பொழுது அந்த பணம் இந்த நாட்டுக்கு வருது. தாய்மார் எப்பொழுதும் சரியா யோசிச்சுதான் செலவு பண்ணுவாங்கிற நம்பிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கையில் இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் 830 அஸ்ஸாம்ல, சத்தீஸ்கர்ல 1000, மத்திய பிரதேஷ்ல 1250, மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியிலே நாளையிலிருந்து 2500 நம்மால் கொடுக்க முடியும். வளர்ச்சியை இவங்களால கொடுக்க முடியாது. காரணம், 90,000 கோடி கொள்ளை அடிக்கணும், பணமும் கொடுக்கணும், ரோடும் போடணும், ஹாஸ்பிட்டலும் கட்டினா எப்படிங்க ஐயா பட்ஜெட் பத்து? அன்பு சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, நாங்கள் உங்களோடு நிற்போம். திமுக காரன் பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வருதுன்னு பாருங்க. எல்லா நிதியோடு, எல்லா திட்டத்தோடு உங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நியாயம் என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு கொண்டு வரோம்.